ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று வரை என்று வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று வரை என்று வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. கர்த்தருடைய வார்த்தைகளை கவனமாக நாம் கவனிப்போமாக. நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 6வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 6வது வசனம். Seek ye the Lord while he may be found, call ye upon him while he is near. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வார்த்தை மூலமாக இந்த கால வேளையில் தேவன் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட உடைய திரு வார்த்தை மூலமாக ஒவ்வொரு இருதயங்களிலும் நீங்க பேசுங்க. மண்ணாகிய கர்த்தாவே, நாங்க மண்ணான மனுஷனாய் காணப்படுகிறோம். உம்முடைய உயிர்ப்பிக்கிற வார்த்தை, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே நீங்கள் எங்களை போஷிக்க முடியாய், ஆண்டவரை எங்களை உயிர்ப்பிக்க முடியாய், வார்த்தையின் மூலமாய் எங்களை ஆசீர்வதிக்க முடியாய். கர்த்தாவே, சியோனிலிருந்து உன்னதத்திலிருந்து நீங்கள் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தினாலும் வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று தாவீது ராஜா சொன்னது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய வார்த்தைக்கு எங்கள் இருதயம் திறந்திருப்பதாக. கர்த்தாவே, தொடர்ந்து நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். செய்தியின் தலைப்பு என்ன? கர்த்தரை தேடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். எவரை தேடணுமா? ஜீவனுள்ள தேவனை, கர்த்தரை நாம் தேட வேண்டும். அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். அதுவும் பொல்லாத காலம், அழிவு காலம். இந்த நம்ம வசிக்கிற காலம் நீங்க நினைச்சுக்கிற வேண்டாம், பொல்லாத காலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எங்கு பார்த்தாலும் அழிவு வருகிறத பார்க்கிறோம். நீங்க செய்தியில் கூட நீங்க பார்த்துருக்கலாம். ஒரு சில நாட்களுக்கு முன்பாக கூட நாம் பார்த்தோம், அநேக மாவட்டங்கள்ல பஞ்சங்கள் வரப்போகுது என்று நாம் பார்த்தோம். இந்த செய்தியெல்லாம் நம்ம கேள்விப்படுவோம். ஆனாலும் உங்கள் இருதயம் கலங்காமலும் இருப்பதாக என்று இயேசு சொன்னார். இதெல்லாம் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆகவே கண்டடையத்தக்க சமயம் இதுதான். ஆகவே கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். இந்த காலத்துல தேவனை தேடாம எப்ப தேட போறோம்? ஏதாவது ஆபத்து, வியாதி, மற்றபடி ஏதாவது தேவை இருந்தா தான் அதுக்கு மட்டும் தேடுகிற ஒரு கூட்ட ஜனம் இருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு அவரோட பின்னாக சென்ற இந்த ஜனங்கள் 3 கூட்டத்தார் இருந்தாங்க. ஒரு கூட்டம் அப்பமும் மீனும் சாப்பிடுறதுக்காகவே, சாப்பாட்டு ராமிங்க பேரு இந்த காலத்துல சொல்லுவாங்க. அவங்க பேரு என்னதுதான்? சாப்பாட்டு ராமிங்கன்னு சொல்லுவாங்க இந்த உலகத்துல. பாருங்க, அதுக்காகவே ஒரு கூட்டம் போயிட்டு இருந்தது. இன்னொரு கூட்டம் இந்த சரீரத்தில் இருக்க வியாதி நீங்க முடியாய், இயேசு சுகம் கொடுப்பார் என்று அதுக்காகவும் போனாங்க. இன்னொரு கூட்டம்
அதுதான் உண்மையான கூட்டம். ஆவி ஆத்மா சரீரத்திலையும் ஒரு சில சரீரத்துல வந்து சுகம் கொடுத்துட்டா ரெண்டாவது தேவனை தேட மாட்டாங்க. இந்த 10 குஷ்டரோகியில நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தன் தான் தேவனுக்கு நன்றி சொல்ல வாரான். இந்த 9 பேர் எங்கே இயேசு கேட்டார், ஏசப்பா அந்த நாட்களை கேட்கறத பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் அநேக இடங்கள்ல தேவன் ஆத்மாவையும் என்ன செய்யறாரு, ஆவி ஆத்மா சரீரத்தை மட்டும் விடுவித்துட்டு போக மாட்டாரு. ஒரு சிலருக்கு வந்து ஆவி ஆத்மாவும் விடுதலை இருக்கும், சரீரத்துல இது இல்லாம இருக்கு, விடுதலை இல்லாம. ஆகவே ஒருத்தனை சுகமாக்கும் போது சரீரத்திலையும் மாத்திரமல்ல ஆவி ஆத்மாவிலும் சுகமாக்கும் போது அவன் ரெகுலராக நன்றி உள்ள இருதயம் உடையவராக தேவ சமூகத்துக்கு வருவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை கண்டடைய தக்க இதுதான் சமயம். என் ஜனமே, இந்த காலத்துல தேவனை நாம் தேட வேண்டும். எந்த நிமிஷத்துல எந்த நேரத்துல என்ன ஆகும் என்று நமக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இப்படிப்பட்ட அந்த காலத்துல நாம் வந்திருக்கிறோம். நாம் தேவனை நாம் சார்ந்து ஜீவிக்கிற காலம். ஒரு சிலர் வந்து ஊழியக்காரங்களை சார்ந்து தெய்வத்தை போல தெய்வமாவே அவங்கள வணங்குவாங்க. அப்படிப்பட்ட காலத்துல நாம் இருக்கிறோம். அநேக இடங்கள்ல நம்ம பார்த்திருக்கிறோம். அது அல்ல, மனுஷரையோ கர்த்தருடைய ஊழியக்காரையோ நீங்க என்ன செய்யக்கூடாது, நம்ப கூடாது. நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மேல இருக்கணும், தேவன் மேல இருக்கணும். தேவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியர் மூலமாக தேவன் பேசுற தேவனுடைய வார்த்தையை மட்டும் நீங்க பிடித்துக் கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றபடி எந்நேரமும் வந்து என்ன செய்யக்கூடாது, தெய்வமாக இந்த ஊழியக்காரர்களை நீங்க நம்பிக்கை வைக்கக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கணும். தேவன் கொடுக்கப்பட்ட ஊழியர் தேவன் பேசுற அந்த வார்த்தையை நீங்க கெட்டியாக பிடித்துக் கொள்ளணும், கர்த்தருடைய வார்த்தையை. ஆகவே கர்த்தரை கண்டடைய தக்க சமயம் இதுதான் என் ஜனமே. அவர் சமீபமாயிருக்கையில் அவர் உனக்கு முன்பாக நிற்கிறார். தாவீது சொல்றாரு, கர்த்தரை என் முன்பாக வைத்திருக்கிறேன், அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்றாரு. ஆகவே கர்த்தரை என் முன்பாக வைத்திருக்கிறேன். அப்ப எத்தனை பேர் நம்ம கர்த்தரை வைத்திருக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவனை ஒரு மனிதனுக்கு தேடுதல் மிகவும் அவசியம். தேவன்னா யார், இயேசுனா யார், இயேசு எதுக்கு இந்த பூமிக்கு வந்தார், பிதாவாகிய தேவன் ஏன் அவர் குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார், பரிசுத்த ஆவியானவர் யார், இந்த பரிசுத்த ஆவியானவர் காலத்தில் நாம் இருக்கிறோம், இது எதுக்காக நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது, கிருபையின் காலத்தில் இருக்கிறோமே, எதற்காக இந்த கிருபையின் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த கிருபை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. போன வாரம் என்ன செய்தி சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தை என்ன? தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. ஆகவே நம்ம ஒரு தகுதியே இல்லாதவர்களை தகுதிப்படுத்துவதுனா அவருடைய சுத்த கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம். தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்ததான் அந்த பிதாவாகிய தேவன் இந்த கிருபையாகிய அந்த குமாரனை வந்து இயேசுவை வந்து இந்த பூமிக்கு நமக்கு பரிசாக தந்தார் என் ஜனமே. ஆகவே அவர் சமீபமாய் இருக்கிறார். இப்பொழுதுதான் உனக்கு அனுக்கிரக காலம், இதுவே இரட்சணிய நாள், இதுவே கிருபையின் காலம். இன்றே நீ மனம் திரும்புக்கு ஏற்ற கனிகளை கொடு என்று தேவந்த கால வேளையில ஒவ்வொரு இருதயத்தின் வாசல் அண்டையிலே நின்று நம்மோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என் ஜனமே. இப்பொழுதே நீ மனம் திரும்பு, இதுவே ஏற்ற சமயம், இதுவே கிருபையின் காலம். இன்றே நாம் மனம் திரும்புவோமாக, தேவ சத்தத்தை நாம் கேட்போமாக. இதுவே ஏற்ற நேரமாய் இருக்கிறது, இனி காலமே செல்லாது. ஆகவே அந்த ராஜாவை நாம் பார்க்க வேண்டும். இந்த பூமியில எல்லா ஆபத்திற்கும் தப்பி நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று நீ விரும்புகிறாயாம். அப்ப தேவ சமூகத்தை நீ தேடு. கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில், உன் அருகிலே இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று நாம் வாசிக்க கேட்டோம். எத்தனை பேர் நாம் தேவனை தேடுகிறோம்? நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போமாக. ஏற்ற சமயம் அதுதான், கண்டடையத்தக்க சமயம் இதுவே. நாம் அவரை தேடுகிறோமா? அதிகாலை வேளையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். எத்தனை பேர் இந்த கால வேளையில அதிகாலையில் எழுந்து தேவனை தேடு? நீங்க கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். காலையில அதிகாலையில் ஜெபம் பண்ணவங்க கைகளை உயர்த்துங்க. இல்லையா? சங்கீத பகுதி வாசிக்கிறவங்க, சங்கீத தியானம், ரெண்டாவது என்ன
காணிக்கை பாடல் படிக்கிறவங்க, மற்றபடி ஒவ்வொருவரும் வந்து நம்ம திருசபைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அதிகாலையில் நீங்க எழுந்து கட்டாயமாக நீங்க ஜெபம் பண்ணிருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஜெபம் பண்ணி ஒரு மனதோடு நீங்க வந்திருந்தா எவ்வளவு பெரிய எழுப்புதலுங்க. நீ வருஷ கணக்கா 40 வருஷம் 20 வருஷமா கேட்டு பதிலே வராம இருக்கும். அந்த காரியத்தையும் கர்த்தர் ஒரு நிமிஷத்துல உனக்கு பதிலை தருவார். நீ அதிகாலை எழுந்து அனுதினமும் ஜெபிக்கணும். விசேஷமாய் நீங்க ஆலயத்துக்கு வரும்போது கட்டாயம் அதிகாலை எழுந்து நீங்க ஜெபம் பண்ணி நீங்க வரும்போது இந்த ரெட்டிப்பான நன்மையை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மனுஷர் வந்து சொன்ன வார்த்தை இல்ல, தேவனே சொன்ன வார்த்தை. ஆகவே இந்த நாளிலும் கூட அதிகாலை எழுந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கவே. எழுந்து நீங்க ஸ்தோத்திரங்களை பண்ணுங்க. ஒவ்வொரு பிள்ளைகள் பேர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை பேரை சொல்லி அவங்களுக்கு ஒரு 4-5 ஸ்தோத்திரத்தை நீங்க போடுங்க. அநேகடி ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். ஆகவே எவ்வளவுதான் வாரம் சொன்னாலும் அதை இயேசு சொன்னார். வந்து ஒரு சிலர் கடைபிடிக்கிறாங்க, ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, செகுட்டு விரியன்கள் சொன்னாரா இல்லையா? செகட்டு விரியன்களே வர யோவான் ஸ்தானம் சொல்றதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்து இயேசு கிறிஸ்துவும் பிரசங்கமும் நீங்க நல்லா பார்த்து பார்த்தீங்கன்னா கடுமையாக இருந்திருக்கு. வந்து யாக்கோபை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நான் வாசிக்கிறோம், அவர் என்ன சொல்றாரு, அப்படி பிரசங்கம் போக போக என்னதான் சூடு பிடிக்குது, என்னடா நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு. வந்து நம்ம பார்ப்போம் பாருங்க, அந்த நாட்கள் அப்படி கடிந்து கொண்டதுனால தான். எதுக்காக கடிந்து கொள்றாங்க பரிசுத்தவான்கள்? வந்து நம்ம நல்லா இருக்க முடியாக, நல்ல வழியிலே போக முடியாக. நம்ம வழி வேற வழியாக இருக்கும், நீ போற வழி சரியில்லை. ஒரு கோல் இருக்கும் கையில் ஆடு மேய்க்கிறவர்களுக்கு. நம்மளாம் மேய்ப்பன் கர்த்தர், பிரதான மேய்ப்பர் யார் தான்? அவர் கர்த்தர். உங்களை மேய்க்கிற மேய்ப்பர் யார்? ஆண்டவர் அடியேன உங்களுக்கு வச்சிருக்கிறார். நாங்களே சின்ன மேய்ப்பர்கள், பிரதான பெரிய மேய்ப்பர் கர்த்தர். ஆகவே வந்து அப்படி வழியில போகும்போது சட்டுன்னு ஒரு அடி வசனத்தை கொண்டு அடித்து திருப்புறார் ஆண்டவர். ஆகவே சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே ஆண்டவர் நம்மளை வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த யாக்கோபு சொல்றாரு, வந்து இந்த ஒரு வாசிக்கும் எடுத்தவங்க வாசிங்க, 4வது யாக்கோபு 4வது அதிகாரம் 3-4 வரை வாசிங்களேன். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படியும் செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். என்னேசர் தேடி வந்தார், எந்தனது கண்ணீர் கண்டார். ஏழை என்னோடு கூடவே இருந்தாரே. என்னேசர் தேடி வந்தார், எந்தனது கண்ணீர் கண்டார். ஏழை என்னோடு கூடவே இருந்தாரே. என்னேசர் தேடி வந்தார், எந்தனது கண்ணீர் கண்டார். ஏழை என்னோடு கூடவே இருந்தாரே. என்னேசர் தேடி வந்தார், எந்தனது கண்ணீர் கண்டார். ஏழை என்னோடு கூடவே இருந்தாரே. ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, யாக்கோபு என்ன சொல்றாரு, வந்து நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினா, அவருடைய விண்ணப்பம் தகாத விதமா இருக்கும், கேட்கவே நம்ம சகிக்க முடியாது. ஆகவே அதுவும் சொல்றாரு, பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அடுத்து என்ன சொல்றாரு, விபச்சாரரே ஆம்பளையை நோக்கி அவர் சொல்றாரு. அடுத்து பெண்களை நோக்கி விபச்சாரிகளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப சின்ன ஒரு அந்த கூட்டத்தில் இருந்திருக்கிறாங்க பாருங்க, இந்த இருந்திருக்கிறாங்க. இருக்கவும் வந்து இந்த வார்த்தையில வந்து அவர் கூசாம தேவன் சொல்ற வார்த்தையை அப்படியே அவர் சொல்றாரு. விபச்சாரிகளை உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? நீ டிவியில பார்த்தாலும் செல்போன்ல பார்த்தாலும் தேவனுக்கு தகாதவைகளை நீ பார்த்தா அது என்னதுதான்? விபச்சாரம். ஒரு ஸ்திரியை இச்சையாக நீ கண்ணால பார்த்துட்டா என்ன செஞ்சுட்டேன்? அவ கையை பிடிச்சு நீ விபச்சாரம் பண்ண அவசியம் இல்லை. நீ கண்ணால பார்த்துட்டனா நீ என்ன செஞ்சிட்ட? இருதயத்துல விபச்சாரம் பண்ணிட்ட.
இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர் என்ன சொல்றாரு, அந்த கடிந்து கொண்டு சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் சொல்றாரு, தேவனுக்கு உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களாம். ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். ஆகவே அந்த உலக சிநேகம் இருக்கிறவங்க ஒருபோதும் தேவ சமூகத்தை தேட மாட்டாங்க. ஆகவே தேவ சமூகத்தை நீ தேடணும். வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம் இருதயம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது? உலகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறதா? இந்த வேளை நாம் சிந்திக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இந்த கால வேளையில் ஒரு 7 காரியத்தை பற்றி சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. முதலாவது என்ன? கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. இரண்டாவது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இரண்டாவது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. மூன்றாவது, கர்த்தரை தேடுகிறவர்கள் மகிழ்ச்சியினால் நிரப்பப்படுவார்கள். மூன்றாவது, கர்த்தரை தேடுகிறவர்கள் மகிழ்ச்சியால் நிரப்பப்படுவார்கள். நான்காவது, கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் வாழும். நான்காவது, கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் வாழும். ஐந்தாவது, கர்த்தரை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஐந்தாவது, கர்த்தரை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆறாவது, கர்த்தரை தேடுகிறவர்களின் எல்லாம் பயத்திற்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஆறாவது, கர்த்தரை தேடுகிறவர்களின் எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஏழாவது, கர்த்தரை தேடுகிறவர்கள் ஜெபத்தில் சோர்வடைய மாட்டார்கள். ஏழாவது, கர்த்தரை தேடுகிறவர்கள் ஜெபத்தில் சோர்வடைய மாட்டார்கள். இந்த காலவேளையில் கர்த்தருடைய தலைப்பு என்ன? கர்த்தரை தேடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த 7 காரியத்தில் முதலாவது நாம் பார்க்கின்றோம். ஒன்று, கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. சங்கீத புஸ்தகம் 9வது சங்கீதம் 10வது வசனம். வாலிப பிள்ளைங்க வாலிப பையங்கள்லாம் இருக்கிறத ஒரு சிலர் தான். நீங்க எழுதி வைக்கணும், எழுதி கவனமாக எழுதி வைக்கணும். இந்த 7 பாயிண்ட் முக்கியமா நான் கேட்பேன். ஆகவே நீங்க வரிசையாக சொல்லணும். சபைக்கு இந்த கிழடு கட்டையில நாங்களாம் சும்மா ஒரு தொத்துக்கு தான் நாங்க இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மெயினா தேவன் நேசிக்கிறது வாலிப பையங்களையும் வாலிப பிள்ளைகளையும் தான். தேவன் அதிகமாக விரும்புகிறது அவங்கள தான் விரும்புகிறார். வாலிப வயதிலே உன் சிருஷ்டிகரை நினை. ஆகவே இந்த வாலிப அந்த எதிர்காலமே உங்க கரத்துல இருக்குது. இந்த ஊழியமே வாலிப கரத்துல தான் தேவன் தந்திருக்கிறார். ஆகவே நீங்க எங்களை விட நீங்க உற்சாகம் உடையவர்களாய் காணப்பட வேணும். இயேசு நமக்காக இந்த கல்வாரி சிலுவையில மரித்தாரே, அதுக்கு ஈடாக நம்ம என்ன செய்தோம்? தேவனை தேடணுமா? வசனத்தை தேடணுமா? அவர் வசனத்தை தேடி தேடி வாசியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த கால வேளையில் இந்த வாலிப பையங்களும் சரி வாலிப பிள்ளைகளும் சரி முக்கியமா விசேஷமாக நீங்க எழுதி வைங்க கர்த்தருடைய வார்த்தையை. இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறாதீங்க. முக்கியமாக வாலிபர் தான் வருகிற நாட்கள்ல ஆத்ம ஆதாயம் சத்தியத்தை அவங்களுக்கு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை இந்த வாலிபர்களுக்கு தேவன் தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று, உங்களை ஊழியத்துக்கு அழைத்திருக்கலாம். கர்த்தர் உன்னதமான ஒரு அழைப்பையும் தந்து கர்த்தர் வழி நடத்தலாம். ஆகவே கவனமாக ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கவனிப்போமாக. எல்லாரும் வேத புஸ்தகத்தை விரிச்சு வைப்போம். யாருமே வயசானவங்க வாசிக்க தெரியலான்னு பரவாயில்ல, நீங்க பைபிளை திறந்து வைங்க. மூடி வைப்பதற்கு நாம் கொண்டு வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. கர்த்தாவே கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. யாரா? கர்த்தரை தேடுகிறவர்களை என்ன செய்ய மாட்டாரா? ஒருபோதும் கைவிட. மனுஷன் கூட கை விட்டுருவாங்க. அவன் ஏதோ ஒரு பணம் இருக்கும்போது வாய் விட்டுருப்பான் தாரேன்னு சொல்லி. ஆனா அவனே மனுஷர் சொல்ல முடியாது. எந்த நேரம் உயருவாங்க, எந்த நேரம் நஷ்டம் வரும்னு சொல்ல முடியாது. ஆகவே
மனுஷக்கு நான் சொன்னேன் இப்ப என் சூழ்நிலை சரியில்லை. சூழ்நிலை நல்லா இருந்தாலுமே மனுஷன் என்னதான் செய்வான்? கைவிடுவான். அதனாலதான் ஆண்டவர் சங்கீத புஸ்தகத்துல தாவீது மூலமாக ஆவியானவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது என்று, மனுஷருடைய உதவி விருதா என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தாவை உம்மை தேடுகிறவர்கள் நீ கைவிடுவதில்லை. அதிகாலை எழுந்து நீங்க விசேஷமா அதிகாலையில எழுந்து தேவனை தேடணும். கர்த்தருடைய வசனங்களை ஜோடி இல்லாம போகாது. வசனம் எங்க தேடி வாசிக்கணும். ஆகவே நீங்க இது முக்கியம். நம்ம ஊட எழுந்து போக வேண்டாம். சிறு பிள்ளைகளும் சரி பெரியவங்களும் சரி ஞானத்தோடு தேவ சமூகத்திலிருந்து ஒரு பயபக்தியுடன் கேட்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுவதில்லை. இப்ப யார தேடிக்கிட்டு இருக்காங்க? ஒரு சில வேலையே தேடிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ நல்ல வேலை கிடைக்கணுமே. 7 நாளும், அதுவும் 7 நாளும் இயேசு எதுக்கு 6 நாள் வேலை செய்ய சொன்னார்? ஒரு நாள் ஓய்வு நாள். எதுக்காக ஓய்வு நாள் கொடுத்தார் சொல்லுங்க பார்ப்போம். இது கர்த்தருடைய நாள். அதே நேரத்தில் கர்த்தருடைய நாள் இன்னொரு நாள். இது அநேக அந்த பரிசுத்த வேதாகமத்துல அந்த ரகசியம் நிறைய இருக்கு. என்னதான் வாசிச்சாலும் பாருங்க, அத்தனையும் முடிச்சாலும் பைபிள் ஃபுல்லா எத்தனோ முறை முடிச்சாலும் அதில் உள்ள ரகசியத்தை நான் பார்த்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஓய்வு நாளில் ஒரு மனிதனுக்கு எதுக்கு அந்த ஒரு நாள்? இங்க ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், இன்னொரு நாடுகளில் திங்கக்கிழமை, அப்படி வசதியா இருக்கு. எப்படியோ 6 நாள் வேலை செஞ்சு 7வது நாள் என்ன நியமிக்கிறாங்களோ அந்த நாள் ஓய்வு நாள். எதுக்காகனா 6 நாள் வேலை செஞ்சிருப்பான், காலு கையெல்லாம் வலிக்கும். நீ ஓய்வு எடுப்பா சொன்னாரா இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பாருங்க ஆண்டவர் கட்டளையாகவும் கூட கொடுத்தார். 6 நாளும் உனக்கு வேண்டியவைகளை மன்னாவை ஆண்டவர் கொடுத்தார். ஆசைப்பட்ட ஜனம் அதுலயும் பாருங்க வாரி எடுத்து வைக்குது. மறுநாள் பூசணம் பத்துது. ஆண்டவர் அடிச்சாரா இல்லையா? ஆகவே நீ போதுமான 7வது நாளுக்குரியதை உனக்கு 6 நாளுக்குள்ளேயே உனக்கு கொடுத்துருவேன். அதான் நீ பயப்படாத. இந்த ஓய்வு நாள் ஓய்ந்துரு. ஏன்னு சொன்னார்னா, நீ 7 நாள் வேலை செஞ்சு நீ வியாதிப்பட்டு நீ செத்து போயிடுவ. ஆண்டவர் அதுதான். 7 நாள் வேலை செஞ்சவங்களை பாருங்க, என்னத்தை தான் அவன் சுகத்தை கண்டான்? ஒன்றும் கிடையாது, ஒரு ஓய்வு கிடையாதுங்க. அதனாலதான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? 7 நாள் வேலை செய், ஒரு நாள் உனக்கு லீவு தாரேன். ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு பாருங்க லீவு 10 நாள், 1 மாதம் லீவுன்னு சொன்னா அதுல சந்தோஷத்தை பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பதான் எனக்கு விடுதலை, ஜாலி எனக்கு சொல்லிட்டு அது என்ன செய்யும்? சந்தோஷமா இருக்கும். அப்ப ஏசப்பாவும் என்னது 6 நாள் வேலை செய்யற. இந்த வேலை கூட எப்ப என்னைக்கு இந்த ஆதாம் கீழ்ப்படியாம அந்த உருப்பட்டானோ, இந்த தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாம இருந்தானோ, அப்பயே விழுந்து பாவத்தில் விழுந்த போதும் கூட இந்த வேலை நம்ம செய்யறோம். அப்பெல்லாம் இப்படி கிடையாது. கனிகள் வேண்டியவைகள் யாவும் இருந்தது. ஆகவே ஆண்டவர் தொடர்ந்து வாராரு. பாவத்தை விழுந்து போனாலும் பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு பரிசாக தந்து நம்மளை அவர் இரத்தத்தை சிந்தி நம்மளை தூக்கி எடுத்து நாம் தொடர்ந்து நம்மளை கண்காணிக்கிறார். நம்மளை அப்படியே விடல, அவர் கண்காணிச்சுக்கிட்டே வரார். ஆகவே அவர் கட்டளை கொடுக்கிறார். 7வது நாள் ஓய்வு நாள் நீ முழுமையாக நீ ஆசரிப்பாயாக. சரீரத்துக்காக நீ வேலை செஞ்ச, நல்லா சாப்பிட மட்டனும். அப்ப பாருங்க நேரத்தெல்லாம் ஏன் இங்க காத்திருப்பு கூட்டம் ஆயத்த ஜபமும் சனிக்கிழமை சாயந்தரம் வைக்கப்பட்டிருக்கு. புதன்கிழமை காலையில உபவாச கூட்டம், சாயந்தரம் வேத பாடம். தொடர்ந்து நாங்க ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையில இன்று உறுதியான அறிவிப்போம்னு சொல்லிட்டு தான் இந்த வார்த்தையை சொல்றேன். புதன்கிழமை காலையில உபவாச கூட்டம், சாயந்தரம் வேத பாடம். பைபிளை நீங்க முழுமையாக அறிந்து கொள்ளணும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆகவே புதன்கிழமை சாயந்தரம் 6:30க்கு அந்த வேத பாடம் தொடங்கும். யார் வாரீங்களோ வரலையோ நாங்க உட்கார்ந்து பாருங்க, நாங்களே என்ன செய்வோம்? அந்த ஆராதனை நடத்தி சொல்ல வேண்டிய கடமை. நான் என்ன செய்வேன்? அவங்க சொல்லிட்டே வரலன்னு நான் என்ன ஆண்டவரை செய்யறது? அவங்களுக்காக ஜபம் தான் பண்ண முடியும். அவங்க தேடணும், தேவ சமூகத்தை தேடணும். சாக்கு போக்கு சொல்ல இந்த நாட்கள்ல வழி இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சனிக்கிழமை காலையில நீங்க வர முடியாதையும் சாயந்தரமாவது என்ன செய்யணும்? அந்த காத்திருப்பு கூட்டத்துல கலந்து கொள்ளணும். சும்மா அபிஷேகம் கிடைக்காது, காத்திருந்து நான் பெற்றுக்கொள்ளணும். அதுக்கும் நம்ம நேரத்தை கொடுக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களே அவர் செய்கிறார். ரட்சிக்கப்பட போது தாட்டு போட்டு குடும்பத்தோட எல்லாரும் உற்சாகத்துடன் வர்றது. ஏதோ சொல்லுவாங்க, ஏதோ பழமொழி சொல்லுவாங்க இந்த உலகத்துல. அப்படி அல்ல. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பு எப்படி இருக்கு? நம்முடைய அன்பு எப்படி இருக்கு?
தொடர்ந்து பெருகிட்டே இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த தேவன் வந்து அந்த கண்டடையத்தக்க சமயம் அதுதான். இந்த கிருபையின் நாட்கள்ல முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணுமா, கர்த்தரை நாம் தேடணும். கர்த்தாவை உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை என்று சொன்னார். ஆகவே இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். கர்த்தரை தேடுறோமா? முந்தா நாள் ஆடி போல. ஆடினா யார்? நமக்கு டெய்லி ஆடி தான், நினைச்சா ஆடி தான். கறி எடுத்துக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கிறலாம். ஆண்டவர் ஜனத்தை விட்டு வேறு பிரிச்சு கொண்டு வந்தா மறுபடியும் அங்கதான் முன்ற கூட்டத்துக்குள்ள முண்டி நாம பார்க்க முடியல. நம்ம புள்ள முண்டி உள்ள நுழைஞ்சு போதே, நம்ம புள்ள மாதிரி இருக்கேன். பார்க்கும்போது நானே ஒரு வேதனைப்படும் போது கர்த்தர் வேதனைப்படுவாரா இல்லையா? சொல்லுங்க, வேதனைப்படுவாரா? வேதனைப்படுவாரா பண்ண மாட்டாரா? வேதனைப்படுவாருங்க. அந்த ஜனத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த இருள்ல இருந்த நம்ம அவருடைய பிள்ளைகளாக வேறு பிரிச்சு, அந்த ஜனத்திலிருந்து வேறு பிரிச்சுட்டு வந்துட்டா மறுபடியும் உள்ள முண்டிக்கிட்டு வந்து கோழி தாய் சிறகுக்குள்ள முன்ற மாதிரி பாருங்க. மறுபடியும் அந்த சுபாவம் உனக்கு இருக்கு, அது நீங்கணும். ஆடி தீபாவளி வேற என்னது, நடு ஆடி, அதெல்லாம் பார்க்கிறோம். அதெல்லாம் வந்து ரட்சிக்கப்படாதவங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் மட்டன் கறி எடுக்கிறான்னு தப்பு இல்லை. அது தேவ சமூகத்தை கெடுத்துட்டு அந்த மட்டன் கறி எடுக்கிறது, அந்த கவனத்திலே நீ தேவ சமூகத்தை விட்டுறியே, தேவனை நீ தேடல. இந்த தாவீது ராஜா சொல்றாரு, உம்மை தேடுகிறவரை நீ கைவிடுவதில்லை. அப்ப தேடுகிறவர்களை கைவிட மாட்டான், தேடாதவங்களை தேவன் கைவிடுவார். நான் சொல்லல, வசனம் சொல்லுது. ஆகவே வந்து நீங்க நல்லா சாப்பிடுங்க, தேவ சமூகத்தை நீங்க தேடுங்க. இது கடைசி காலங்க. நீங்க சாப்பிட்டாப்ப வந்து அது என்ன உள்ள தங்கமாக போதா? ஒன்னும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீங்க தேவ சமூகத்தை நீங்க தேடணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. அவருடைய நீதி என்ன? 7 வித நீதியை பற்றி கடந்த நாட்களில் பார்த்தோம். நீ அதை தேடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் வந்து எல்லாரும் நம்மை கைவிடலாம் என் ஜனமே. இந்த பூமியில உன்னுடைய நண்பர்கள் கைவிடலாம், நம்முடைய உறவினர்கள் கைவிடலாம், செல்வம் பணம் நம்மை கைவிடலாம், உடல் நலம் நம்மை கைவிடலாம். ஆனால் தேவனை தேடுகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யோசேப்பை நாம் பார்க்கிறோம். இந்த யோசேப்பை சகோதரர்கள் கைவிட்டார்கள் என்ற ஆதியாகமம் 37வது அதிகாரம் 23வது வசனமும் 24வது வசனத்தையும் நாம் பார்க்கிறோம். யோசேப்பு தன் சகோதரனிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்துக் கொண்டிருந்த பலவருண அங்கியை அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். கூட பிறந்த சகோதரன் தான். குடும்பத்துல அதுல கடைசி செல்லம்மா என்ன செஞ்சிட்டாரு? செல்லம்மா வளர்த்தார் யாக்கோபு. பாருங்க, அது கூட பிறந்த சகோதரர். நானும் பிள்ளைதான், என்ன செல்லம்மா வளர்க்கிற சொல்லிட்டு ஒரு நாள் அகப்பட்டான். பிடிச்சி தண்ணில்லாத கூலின்னு வேத வசனம் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சுருக்கமாக தான் நம்ம பார்க்கிறோம். வீடுகளில் இந்த ஆதியாகமம் 37வது அதிகாரம் வந்து நீங்க முழுசா நீங்க படிச்சு பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்து அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் 24, அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறுங்குழியாய் இருந்தது என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குழியில எப்படி இருக்கும் கூட பிறந்த சகோதரர்கள். ஆகவே அதான் இயேசு சொன்னார், உன் தாய் தகப்பன் சொந்த வந்த உன் சகோதரர்கள் யாவர் ஒரு நாள் கைவிடுவார்கள், நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னார். இந்த யோசேப்பு பாருங்க, யாரு தான் அந்த வனாந்திரத்துல வந்து எல்லா சகோதரரும் சேர்ந்துட்டாங்க. அதுல ஒரு சில சகோதரர் தயவு வைக்கிறத நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படியோ பாருங்க கைவிட்டாங்க. ஆனா யோசேப்போட தேவன் இருந்தார். இப்படிப்பட்ட சோதனை வரும்போது தேவன் இருந்தாருங்க. ஏன்னா அந்த யோசேப்பை உயர்த்தும்படியாக. ஆகவே உனக்கு கூட சோதனை வரலாம். பல உங்க வெளியில இருந்து வேணா உன் வீட்டாரே உனக்கு சத்துரு, வீட்டிலிருந்து கிளம்பலாம், நீயே என்னை புரிஞ்சுக்கிறல. நம்ம அதை பார்க்க கூடாது. இயேசுக்குள்ளேயே வந்து பேதுரு பாருங்க சிலுவையில மறிக்கிறது அவனுக்கு விருப்பம் இல்லாம பேதுரு மூலமா பிசாசு வந்து சிலுவையில மறிக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டேன் கடிந்து கொள்ள தொடங்கினானா. இயேசு திரும்பி பார்த்து என்ன சொன்னார்? எனக்கு பின்னாலே போ சாத்தானே. யாரை நோக்கி? 12 சீசர்ல ஒருத்தர் தான் பேதுரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரு பேதுரை பார்த்தா சொன்னாரு, சொல்லுங்க, அவனுக்குள்ள இருக்கிற அந்த பிசாசை நோக்கி. அந்த நிமிஷத்துல இந்த பிசாசு என்ன செய்யுது? யாரையும் பயன்படுத்தும்.
போ பிசாசுன்னு சொன்னா அவனுக்குள்ள இருந்து பிசாசு வெளியில போயிருச்சு. ஆகவே நம்ம தேவ சித்தத்துக்கு நாம் உடன் கீழ்ப்படியணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பாருங்க, யோசேப்பு கூட பிறந்த சகோதரர்களை கைவிட்டாங்க. ஆனா இதுல ரகசியம், இந்த யோசேப்பை தேவன் உயர்த்தும்படியாகவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் கர்த்தரை நாம் பிடித்து கொள்ள வேணும். தண்ணீர் இல்லாத குழியில போட்டாங்க என்று நாம் பார்க்கிறோம். பின்பு இந்த யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இந்த யோசேப்பை கர்த்தர் உயர்த்தும்படி இப்படிப்பட்ட பாதையில் கடந்து போவதை நாம் பார்க்கின்றோம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 21வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. நம்மளோட யார் யார் கடைசி வரைக்கும் வராங்களோ வரலையோ, யார் தான் நம்மோட வரணும் சொல்லுங்க? அவருடைய கிருபை. இந்த யோசேப்பு கவலைப்படலங்க. யோசேப்போட கர்த்தர் இருந்த அதான் தளர்ந்து போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கிருபை, அதான் அந்த தாவீது ராஜா சொல்றாரு, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்தே வா, என்னை விட்டு போயிடாத, என்னை தொடரும் சொல்றாரு. ஆகவே யோசேப்போட கர்த்தர் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். சகோதரர்கள், இந்த யோசேப்பை கைவிட்டாலும் தேவன் இந்த யோசேப்பை கைவிடவில்லை என்று பார்க்கின்றோம். கர்த்தர் இந்த யோசேப்பை எகிப்து தேசத்தில் உயர்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை தேடுகிறவர்களை தேவன் ஒருபோதும் கைவிடுவதில்லை. நாம் மனிதர்களின் ஆதரவை விட நம் தேவ சமூகத்தை நாம் தேட வேண்டும். ஒவ்வொருவரும் மனிதரை ஆதரவை தேடி, மனுஷருடைய தயவை நீ தேடி போகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தை நீ தேடும் போது கர்த்தர் உனக்கு கூடையே நன்மையானதை அவர் தருவார். தேவ சமூகம் மட்டுமே நமக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பாய் இருக்கிறது. கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். இரண்டாவது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சங்கீத புஸ்தகம் 34வது சங்கீதம் 10வது வசனம். தூங்குறவங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. தூங்குறவங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல உற்சாகத்தோட ஆண்டவருடைய வார்த்தையை தான் கேட்கிறேன்னு சொல்றவங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிங்க. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. அப்ப ஒரு சாம்பாரோ ஏதோ ஒரு குழம்பு வைக்கிறீங்கன்னு வச்சுங்க, ஏதாவது ஒரு பொருள்னா திருப்தி ஆகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அதுவும் கர்த்தரை தேடுகிறவர்கள் ஒரு நன்மை கூட குறைவா வைக்க மாட்டாருங்க. குறைவே நம்ம பார்க்க முடியாது. நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும் என்று நாம் பார்க்கிறோம். சில நேரங்களில் கர்த்தர் ஒரு சிலர் கேட்ட உடனே கொடுப்பார். சில நேரங்களில் அவர் காத்திருக்க செய்வார். நீ காத்திரு, நான் உனக்கு தருவேன் சொல்லிட்டு அவரும் ஒரு சில காரியத்தை கொடுக்கறதுக்கு அவர் காத்திருப்பார். ஏன் காத்திருக்கிறார்? நம்மளை புடமிட்டு இன்னும் அவரை தேடணும், அவர் விசுவாசத்துல வளரணும் என்பதற்காகவே அவர் அப்படி செய்கிறார். பிறந்த குழந்தைக்கு நீங்க மட்டன் பிரியாணிய இந்த கறி எலும்போடு வாய்க்குள்ள திணிப்பீங்களா? ஒன்றும் கிடையாது. பிறந்த குழந்தை இது இன்னும் வளரல, அது பாலை குடிக்குது, வருஷம் முழுவதும் பாலை குடிக்குது, வளர வளர நல்ல கெட்டியான ஆகாரத்தை புசிக்குது. பவுல் அப்படியாக சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் வளர வளர, அது காத்திருக்கும் போது வளர வளர அதுக்கேற்ற ஒரு ஆகாரத்தை, பலமான ஆகாரத்தை, ஆசீர்வாதத்தையும் தந்து கர்த்தர் நம்மளை வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்காகவே ஒரு சிலருக்கு பதில் தராம நீ காத்திரு, அவரும் காத்திருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சோர்ந்து போயிடுறோமா, இல்லை பின்வாங்கி போயிடுறோமா என்று நம்ம அவர் பார்ப்பார். சில நேரங்களில் சிறந்ததை, நல்ல ஒரு கர்த்தர் ஒரு கிஃப்டை தர முடியாக, உயர்ந்ததை கர்த்தர் நமக்கு தர முடியாகவே அவர் காத்திருப்பார். ஒரு சிலருக்கு டக்குன்னு கொடுத்துட்றாங்க, அதுல மேன்மையே இருக்காதுங்க. நமக்கு விசேஷமா வேணும்னா நீ காத்திருக்கத்தான் வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அநேகர் இந்த பரிசுத்த வேதாகமத்துல நாம் பார்க்கிறோம். எலியாவை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல பார்க்கிறோம், எலியாவை தேவன் பஞ்சகாலத்தில்
காகம் மூலமாக எலியாவை போஷித்தார். விதவை மூலமாக எலியாவை கர்த்தர் போஷித்தார் என்று பார்க்கிறோம். தேவன் நம் தேவையை அறிந்திருக்கிறார். நாம் தேவனை தேட 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 நம் தேவைகள் சந்திக்கப்படும். தாவீது ராஜா சொல்லுகிறார், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று. ஆகவே நாம் இரண்டாவது என்ன, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவது, கர்த்தரை தேடுகிறவர்கள் மகிழ்ச்சியால் நிரப்பப்படுவார்கள். ஐயோ கால் வலிக்குதே, நடக்கவே முடியலையே, பாருங்க அப்படி சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். வியாதி, ஏன் இப்படி சரீரத்துல கர்த்தரை அது ஒரு சாக்கு போக்கு. பிசாசு அப்படி தேவ சமூகத்துக்கு உன்னை சீக்கிரம் கொண்டு வராது, உன்னை அப்படியே முடியாம விழத்தள்ளும். அதெல்லாம் பிசாசின் இந்த கடைசி நாட்கள்ல பிசாசின் வைத்திருக்கிற ரகசியம், தந்திரம். அது ஒரு தந்திரம். தேவனுடைய பிள்ளைகளை தேவ சமூகத்துக்கு கொண்டு வராதபடிக்கு காத்திருப்பு கூட்டம் என்று வைக்கிறோம். இந்த காத்திருப்பு கூட்டத்துக்கு வர விதவைகள், பாருங்க கணவன் இல்ல விதவைகள் பிள்ளைகள்லாம் கட்டி கொடுத்துட்டீங்கன்னா தயவு செய்து வீட்டில் இருக்காதீங்க. விதவைகள் கட்டாயம் வரணும். வாராங்களோ வரல, நீ ஒரு ஆளா இருந்தாலும் வந்துதான் ஆகணும். அந்த விதவைகளுக்கு பிள்ளைகள் இருந்தால் அவங்க சமைக்க வேண்டியது இருக்கும், அது தப்பு இல்லை. அவங்க சமையல் பண்ண வேண்டியது இருக்கும், பிள்ளைகளை பார்க்க வேண்டியது இருக்கும். பிள்ளைகளையும் கட்டி கொடுத்துனா உனக்கு வேலை இல்லை. பேரம்பேத்தியை பார்த்துட்டு நீ இருக்கிற இடம் தேவாலயம். உத்தம விதவைகள் என்று வேதம் சொல்லுது. அவங்களை கனம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுது. தேவாலயத்துல வரணும். காத்திருப்பு கூட்டத்தில் நீ தங்கி வேற வேலை இல்லை, நீ ஏதோ நட்டமா நிறுத்துறது இல்லை. குடும்பத்தவே நீ உயர்த்தி வைக்கிறது உன்னால ஒரு போட்டு முடியாது. ஆகவே தேவ சமூகத்துல உன் பேரன் பேத்திகளுக்காக உனக்கு கொடுக்கப்பட்ட எத்தனை பிள்ளைகளோ அத்தனை பிள்ளைகளுக்காகவும் நீ ஜெபம் பண்ணணும். தேவ சமூகத்துக்கு சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்கிற நாள்ல உழைச்சிக்கிட்டு வருஷம் முழுதும் உழைப்பு. பிள்ளைகளை கட்டி கொடுத்துட்ட ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை உனக்கு கொடுத்தார். இப்ப தேவ சமூகத்தில் இருக்கணும். உத்தம விதவிகள் தேவ ஆலயத்தில் இருந்தாங்களாம். அநேகரை பற்றி புதிய ஏற்பாடுலையும் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது என்னதுதான், கர்த்தரை தேடுகிறவர்கள் மகிழ்ச்சியா நிரப்பப்படுவார். மகிழ்ச்சியா இருக்கிற இந்த நேரத்துல கர்த்தரை தேடாதபடி இருக்கக்கூடாதுங்க. நீ ஜெபம் பண்ணால் மாத்திரமே எவ்வளவு கையை ஒண்டி கரணம் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் தான் கிரியை செய்யணும். அந்த பவுல் பாருங்க எச்சரித்தார், ஜனம் கேட்கல. கப்பல்ல பிரயாணம் பண்ணாங்க, காற்று அடிச்சு என்னதான் இருந்தால் மறுபடியும் நடுக்கடல்ல தள்ளி விடுது, ஒன்றும் செய்ய முடியல. தன் ஜீவன் நம்பிக்கையே இல்லை, செத்து போயிடுவோம் தான் நினைச்சாங்களாம். எப்படியோ இந்த பவுல் அப்போஸ்தலராகிய பவுல் இருந்ததுனால தேவன் நேசித்து கரை சேர்ந்தாங்க என்று வேதத்துல நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவன் கரத்தில் இருக்கு, நம்மனால ஒண்ணும் இல்லை. ஆகவே தேவனை தேடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க, உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. சங்கீத புஸ்தகம் 40வது சங்கீதம் 16வது வசனம். கர்த்தரை தேடுகிறவர்கள் மகிழ்ச்சியால் நிரப்பப்படுவார்கள். 3வது பாயிண்ட், சங்கீத புஸ்தகம் 40வது சங்கீதம் 16வது வசனம். உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்மை தேடுகிற அனைவரும், அது பெரியவங்களா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், பல்லு போன கிழவியா இருக்கட்டும், யாரு வேணும், சப்பானியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் வசனம் என்னதான் சொல்லுது, அனைவரும். வசனம் அப்படிதான் வாசிக்கிறோம். உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய இரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது, அதனால சொல்றோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக சொல்லிட்டு இப்ப மட்டுமா, எப்ப சொல்லணும், எப்பொழுதுமே சொல்லுவார்களாக என்று பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 105வது சங்கீதம் 3வது வசனம். சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 105:3. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. எதை குறித்து நீங்க மேன்மை பாராட்டணும்? பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டணும். நம்ம ஒவ்வொன்றும் மேன்மை ஒரு சிலர் ஜெபம் பண்ணுவாங்க, ஐயோ என் ஜெபத்தை ஆண்டவர் பீத்திக்கிட்டு இருப்பேன். நம்ம ஒரு சிலர் நம்ம பார்க்கிறோம், என் ஜெபத்தை கேட்டார் ஆண்டவர், அது கொடுத்தார் இது கொடுத்தார். தன்னைத்தானே என்ன செய்யக்கூடாதான், தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல. நீ உத்தமன் அல்ல, நீ புகழ்ந்துகிட்டு இருக்க. அது பிசாசின் தந்திரம் பாருங்க. அது ஒரு ஜாக்கிரதையா இருக்கணும். நீ சின்ன ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்டார். ஆகவே அவருடைய நாமத்தை நீ உயர்த்தணும்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீசர்கள் சொன்னாங்க, ஆண்டவரே நாங்க போன முடியும் நாமத்துல சொன்னோம், சப்பானி நடக்குது, பிசாசெல்லாம் ஓடுது. ஆண்டவர் சொன்னார், பாருங்க, உங்க நாமம் உங்க பரலோகத்தை எழுதப்படுகிறதுக்காக நீங்க என்ன செய்யுங்க, சந்தோஷப்படுங்க. ஆகவே ஒருபோதும் நமக்குள்ள பெருமை வந்துடக்கூடாது. பெருமையிலோருக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையிலோருக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். அநேக ஊழியக்காரரை பார்க்கிறோம், அவங்க அந்த காலத்துல நடந்தே போவாங்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடந்து போய் முடியாதவங்க டக்குன்னு ஜோம் பண்ணிட்டு யாருன்னே தெரியாதான், வழிபோக்குற மாதிரி போய் நடந்துகிட்டே பாருங்க. அப்படி உண்மையா ஜீவிக்கிற சுவிசேஷகரை இந்த நாள்ல நாம் பார்க்கிறோம். தன்னை மறைத்து ஜீவிப்பாங்க, யாரும் தெரியக்கூடாது. காணிக்க கொடுக்கறது கூட யாராவது கொடுத்தாலும் எல்லாரும் புகழும்படி இப்படி செய்யக்கூடாது. ஆகவே தன்னை மறைத்து கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம மறைத்து நம்ம தேவனை என்ன செய்யணும், தேவன் தான் உதவி செய்கிறார் என்று, தேவன் எனக்குள்ள இருக்கிறார், அவருடைய நாமத்தை நீங்க என்ன செய்யணுமா, பாராட்டணும். பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களே, கர்த்தரை தேடுகிற இருதயம் தாங்க மகிழும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 105வது சங்கீதம் 4வது வசனத்தையும் பார்க்கிறோம். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நித்தமும் தேடுறீங்களா? நான் டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் வேலை செஞ்சுட்டு கொஞ்ச நேரமாவது நான் ஜெபிக்கிறேன் சொல்றவங்க கைகளை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. யாருமே ஜெபிக்கலையா? ஜெபிக்கலையா? கையில் உயர்த்துங்க பார்ப்போம். நான் நித்தமும் காலையிலையும் சாயந்தரமும் 7 நாளும் நான் ஜெபிக்கிறேன்னு சொல்றவங்க பாத்தீங்களா? இல்ல, பின்னாடி ஒரு சிலர் இல்ல. ஆகவே நீங்க ஜெபிங்க. ஏன் இப்படி சொல்றேன்னா, காலம் கடைசி, காலம் கடைசி. ஆகவே நீங்க உங்களுக்கு புகழ்ந்து அந்த சொல்றது அந்த இது காலம் இல்ல. ஆகவே சத்தியம் சத்தியத்தமா சொல்லணும். அதுதான் என் மேல விழுந்த கடமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக சத்தியம் இப்படி சொல்லுது. ஆகவே வசனம் என்ன சொல்லுதான், நித்தமும் என்ன செய்யுங்க, நித்தமும் தேடுங்கள். யாரை தேடுங்க? நித்தமும் அதுக்கு பொக்கிஷத்தையும் வேற என்னது எதோ தேடிக்கிட்டு இருப்பாங்க. எதோ தேவ சமூகத்தை தேடணுங்க. அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று பார்க்கிறோம். நித்தம் ஏன் தேட சொன்னார்? நீ உன்னுடைய பலம், உனக்கு பலன் வேணும்னா என்னை தேடு. உன் சரீரத்துல பலன் வரணும்னா தேடு. அவர் சொன்னார்ல, உன் பலத்தினாலும் உன் பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆகவே தேவனுடைய அவருடைய பலத்தையும் சத்துவத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள நம் நித்தமும் நாம் அவருடைய சமூகத்தை தேட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு தரும் மகிழ்ச்சி தான் நமக்கு நிரந்தரமாக இருக்கும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலிருந்து பாடினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 25, 26. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி நடுராத்திரியிலே நீ ஜெபிக்கணும். நிறைய பேருக்கு இப்படி சிலாக்கியம் இந்த கிருபை கிடைக்காது. நடுராத்திரியில எழுந்து ஜெபிக்கிறவங்க அநேகர் உண்டு. பாருங்க, அவங்க அந்த நாட்கள் போக பெருமை, அவங்களுக்குள்ள பெருமை அவங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக நம்ம சொல்றோம். அதுவே அவங்களுக்குள்ள பெருமை நம்மளை விட்டா யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அது என்ன பெருமையில விழுந்து போயிருது. பாருங்க, ரெகுலராக இந்த நடுராத்திரியில நித்தமணி எங்க இருந்தாலும் நடுராத்திரில இருந்து தேவன் உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபை, இந்த கிருபையை நீ விலத்தள்ளாதபடி, தள்ளி விடாதபடி அதை நீ அனல் மூட்டி நீ நித்தமும் நீ என்ன செய்யணும், இந்த கிருபையை நீ பெற்றுக்கொள்ள வேணும், ஜெபிக்கணும். அந்த பவுலும் சீலாவும் கட்டுண்டவர்களாக இருந்தாங்க. காலு கை கெட்டி போயிட்ட சங்கிலினால. அந்த சூழ்நிலையில பாடி துதித்தார்களாம். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக நம்ம ஜெபம் எப்படி இருக்கு? நான் பாடி துதி. எனக்கெல்லாம் ஆசை தான், அந்த வாலிப தம்பிகளும் சரி வாலிப பிள்ளைகள் நல்லா பாடல் படிக்கணும், பாடல் பகுதி பாடல் படிக்கணும், நல்லா எனக்கு ரொம்ப ஆசை. ஆகவே தேவனுடைய வார்த்தையை சொல்லணும், நல்ல அபிஷேகத்துல நிரப்பப்படணும், தீர்க்க தரிசன வரம் பெற்றுக்கொள்ளணும், சுகமளிக்கும் வரமும் பெற்றுக்கொள்ளணும். ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணும் போது அப்படியே விடுதலை. பாருங்க, இந்த நாட்கள்ல வாலிபர்களுக்கு தான் பெரும்பாலும் விசேஷமாக தேவன் நேசிக்கிறார், உங்களுக்காக வைத்திருக்கிறார். இவங்க பாருங்க, பவுலும் சீலாவும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில துதித்தாங்களே.
ஜெபம் பண்ணும்போது என்னதான் நடந்துச்சு இந்த இடத்துல? சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக மிகவும் பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போய் எல்லாருடைய கட்டுகளும் பாவ கட்டுகளும் கலன்று போயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தரை தேடுகிறவர்கள் மகிழ்ச்சியாய் நிரப்பப்படுவார்கள். இவங்க சிறைச்சாலையில இருந்தாங்க. ஏசிலியா சுகமா வந்து படுத்து இருந்தாங்க. கட்டப்பட்டவர்களாக உட்கார்ந்துதான் அதோடு தேவனை நோக்கி துதிக்கிறாங்க. தேவன் இந்த நாட்கள்ல வந்து விசேஷமாக நாட்களை தந்திருக்கிறார், கிருபையின் நாட்கள். இதுவே கண்டடைய கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம். இந்த நாளில் வந்து அவங்க கட்டுண்டவர்களாய் இருந்து ஜெபித்தாங்களே, மகிழ்ச்சியாய் இருந்தாங்க. நான் மகிழ்ச்சியா இருக்கிறோமா? மூன்றாவது என்ன? கர்த்தரை தேடுகிறவர்கள் மகிழ்ச்சியால் நிரப்பப்படுவார்கள் என்று பார்க்கிறோம். நாலாவது, கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் வாழும். தேவனை நீ தேர்ன நீ வாழ்வ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 69வது சங்கீதம் 32வது வசனம். சங்கீத புஸ்தகம் 69வது சங்கீதம் 32வது வசனம். சாந்த குணம் உள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். தேவனை தேடுகிறவர்களை உங்கள் இருதயம் வாழும். ஹல்லேலூயா. தேவனை தேடுகிறவர்கள் எல்லாரும் வந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. 3 ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் இருதயம் வாழும் என்று ஆண்டவர் சொன்னார். வந்து அவரை சந்தோஷம் அடைவார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை தேடுகிறவர்களோ உங்கள் இருதயம் வாழும் என்று. வாழ்வது என்பது மூச்சு விடுவது மாத்திரமல்ல, நம்பிக்கை. நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நாமத்தில் வைக்கிற நம்பிக்கை, ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை வாழும், விசுவாசம் வாழும், அன்பு வாழும், ஜெபம் வாழும், ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்கும், பெருகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த அந்த ஆராதனையில நாம் அவருடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாம் எதில் விசுவாசத்துல நாம் வளர்கிறோமா? நாம் சிந்திப்போமாக. தேவனை தேடுகிறவர்களின் இருதயம் எப்பொழுதும் புத்துணர்ச்சியாக ஒரு சந்தோஷத்துடன் அது மென்மேலும் வாழ்ந்து கொண்டே இருக்கும் என்று நாம் பார்க்கின்றோம். ஐந்தாவது, கர்த்தரை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் என்றால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், மகிழ்ச்சி உள்ளவர்கள், கொடுத்து வச்சவங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐந்தாவது, கர்த்தரை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 2வது வசனம். சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 2வது வசனம். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும். பாத்தீங்களா? முதலாவது அவருடைய சாட்சிகளை நம்ம கை கொள்ளணும். பெரும்பாலும் நம்ம சாட்சி சொல்றது நல்லது. அது மாதிரி இயேசு சொன்னார், எனக்கு நீங்க எப்படி இருப்பீங்க? கடைசி பரியந்தமோ சாட்சிகளாய் இருப்பீங்க. அதுதாங்க வேணும். நம்மளை குறித்து மற்றவங்க சாட்சி சொல்லணும். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுறோமா? சரீரம் எங்க இருக்கு? இந்த ஆவி அளவாஞ்சிக்கிட்டு இருக்கும் அங்கங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் நம்ம அழியாத ஜீவ கிரீடத்தை நோக்கி, இயேசுவை நோக்கி விசுவாச பாதையில நாம் சென்று கொண்டு இருக்கிறோம். ஆக ஓட்ட பந்தயம், இந்த பவுல் சொல்றார் அப்படியாக, ஓடுகிறவன் வந்து பாருங்க ஒரு இச்சை அடக்கத்தோடு ஓடணும். அங்குமங்கு நம்ம திரும்பி பார்த்தோம்னா சைட்ல அங்கங்க பாக்குறதுக்கு தேவனுடைய ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது காலம் இல்ல. நமக்கு வைத்திருக்க ஜீவ கிரீடத்தை இயேசுவை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம், முழு இதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்களாயிருப்பார்கள் என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாக்கியம் என்பது ஒரு மனிதனுக்கு பணம் இருந்தா அவன் பாக்கியவானா? பணம், பதவி, புகழ் அது அல்ல. ஒரு மனிதனுக்கு பாக்கியம் என்பது தேவனுடைய சத்தியத்துக்குள்ள அவனுக்கு இருக்கோ இல்லையோ பாருங்க, தேவனோடு மனமகிழ்ச்சியாய் இருக்கிறான், எந்த வியாதி இல்லாம தேவனோடு மனமகிழ்ச்சியாய் இருக்கிறான்.
அப்படி இருந்தாலுமே உன்னுடைய சரீரத்துக்குரிய தேவையை அவர் தருவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும், அவருடைய நீதியினை தேட கிளம்பிட்டுனா எவைகள் எல்லாம் நம் சரீரத்துக்குரிய தேவைகள் யாவையும் அவர் கூடவே தராறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இந்த இடத்துல தேவனுடைய அங்கீகாரம் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும். பாக்கியவான்கள் என்பது நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எத்தனை பேர் கர்த்தரை தேடுகிறவர்களாய் பாக்கியவான்களாய் இருக்கிறோம்? பரிசுத்த வேதாகமத்தை ஒருவர் தேடினாரே, அவங்க யாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேல் அரமனையில் தேவனை தேடுவதை நாம் பார்க்கிறோம். ஜெபத்தை நிறுத்தவில்லையா தானியேல் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவ சமூகத்தை தேடுகிறவர்களாய், கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருந்தால் நம்ம பேர் என்னதுதான்? பாக்கியவான்கள், பாக்கியவான். ஆறாவது, கர்த்தரை தேடுகிறவர்களின் எல்லாம் பயத்தை நீங்களாக்கி விடுகிறார். ஆகவே ஒரு பயம் இருக்கும், ஒவ்வொருவருக்கும் ஒரு பயம் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாய்க்கு என்ன, தாய் தகப்பனுக்கு என்ன பயம் இருக்கும்? பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படித்து எப்படியோ நம்ம வளர்த்து என்ன செஞ்சுட்டோம், படிக்க வச்சு நல்ல வேலையிலையும் கூட அமர்த்திட்டோம், நல்லா வாங்குது, பரவாயில்ல, நல்லது தான். அடுத்து திருமணம் செஞ்சு வச்சுட்டா கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாற்றுமா, இடையில விட்டுட்டு போயிருமா, அந்த ஒரு பயம் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு நம்ம எதிர்காலம் எப்படி இருக்க போதோ, இந்த வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே, அதுக்கு மேன்மையான வேலையை கர்த்தர் தரமாட்டாரா? நீ சிந்தையில நீ அது விரும்பினாலும் நினைச்சாலுமே ஆண்டவர் அவர் தருவார். அவர் காத்திருக்கிறார்னா இன்னும் உனக்கு மேன்மையானது தரப்போறார். ஹல்லேலூயா. அதுக்காக தாங்க தேவன் காத்திருக்கிறார். காத்திருங்கள் ஏன் சொல்லணும்? ஆண்டவர் பாருங்க, அதுல ஒரு ரகசியம் இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எந்த அளவுக்கு தேவ சமூகத்துல காத்திருக்கிறோமோ அதுல வெற்றி உண்டு. இந்த யோபு பாருங்க, அவரு திடீர்னு தேவனை தூசிக்கலையே, அவங்க மனைவி கூட என்ன செஞ்சா, தேவனை தூசித்துட்டு இப்படிப்பட்ட தெய்வம் தேவையில்லை, உன்னை காப்பாத்தல பாருங்க, நாத்தமான நாத்தம் நாறுது, சாம்பல் உட்கார்ந்துக்கிட்டு இல்ல இருக்கிறதெல்லாம் இழந்துட்ட, பிள்ளைகளையும் 10 பிள்ளைகளையும் இழந்துட்ட பாருங்க, இப்படிப்பட்ட பிளப்பு தேவையா? தேவனை தூசித்து ஜீவனை விடுன்னு சொன்னான். அவர் கேட்டாரா? கேட்கலங்க. வேதம் சொல்லுது, பவுல் இந்த நாவுனாலும் கூட தேவனை அந்த நாவுனால பாவம் செய்யலாம், தேவனை தூசிக்கலை என்று வேதம் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வைராக்கியமாக இருக்கணுங்க. காத்திருந்தார், முன்னிலைமையும் பின்னிலைமையும் ஆண்டவர் இரட்டிப்பாக ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் ஜெபத்துல நாம் தொடர்ந்து நாம் இருக்க வேண்டும். ஆறாவது, கர்த்தரை தேடுகிறவர்களின் எல்லாம் பயத்துக்கும் நீங்களாக்கி விடுகிறார். அந்த நிலைமையில யோபு இருந்த போதும் கூட அவர் பயப்படல. சங்கீத புஸ்தகம் 34வது சங்கீதம் 4வது வசனம், தாவீது ராஜா அப்படியாக சொல்றாரு, நான் கர்த்தரை தேடினேன். நான் கர்த்தரை தேடினேன். யாரை தேடினேன்? கர்த்தரை. நான் மனுஷனை தேடினேன் என்று இந்த இடத்துல இருக்கா? இல்ல. அவர் யாரதான் தேடினாரா? அவருக்கு நல்லா தெரியும், கர்த்தரை தேடினா தான் இந்த காரியத்துல கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்னு சொல்லிட்டு அவருக்கு ராஜாவா இருந்தா அவருக்குள்ள ஒரு பயம் பலது இருந்தது. தாவீது இதெல்லாம் சொல்ல நேரம் இல்ல. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தாரா இல்லையா? நீங்க கர்த்தரை தேடுங்க, நிச்சயம் உங்களுக்கு செவி கொடுப்பார். கர்த்தர் நமக்கு செவி கொடுப்பார். என்னுடைய எல்லாம் பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். எல்லாருக்கும் பயம். தாய் தகப்பனுக்கு இப்படிப்பட்ட பயம், பிள்ளைகளுக்கு பயம், ஒவ்வொருத்தவங்களுக்கு மரண பயம், பயத்துல ஏகப்பட்டதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று தாவீது ராஜா சொன்னாரே. நீ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பயத்தோடு நீ வந்திருக்கலாம். எல்லா பயத்திலிருந்து விடுவிக்க என் தேவன் வல்லமை உள்ளவர். நாம் கர்த்தரை தேடும் போது நம்முடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியில பலவித பயத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். எதிர்கால பயம், நோய் வியாதியின் பயம், தோல்வியை குறித்து பயம், மரண பயம், பொருளாதார பயம், இந்த எல்லா பயத்தையும் நீங்களாக்கி விடுகிற தேவன் ஒருவர் நம்மோடு அவர் பேசுகிறார். கர்த்தரை தேடுகிறவர்களின் எல்லாம் பயத்திற்கும் நீங்களாக்கி விடுகிற தேவன் இந்த வேளையில அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்குள்ள தகாத தேவையில்லாத பயம் இருக்கிறதா?
அந்த பயத்தை நீக்கிவிட என் தேவன் வல்லமையுள்ளவர். அந்த சர்வ வல்லமையுள்ள ஆவியான தேவனை நோக்கி நீ கூப்பிடு. உண்மையாக நீ தேடுவாயானால் அவர் உனக்கு முன்பாக அவர் தென்படுவார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கர்த்தரை கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று பார்க்கிறோம். நீ தேடும் போது நீ தேவனை நீ கண்டடைய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக 7வது, கர்த்தரை தேடுகிறவர்கள் ஜெபத்தில் சோர்வடைய மாட்டாங்க. ஐயோ முடியல சொல்லிட்டு சோர்வடைய மாட்டேன். ஜெபம் ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடுகிறவர்கள் ஜெபத்தில் சோர்வடைய மாட்டாங்க. ஜெபத்தில் ஜெப வீரர் என்று பேரெல்லாம் நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெப வீரர் ஏசு சின்ன வார்த்தை சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்துட மாட்டாங்க. ஜெபத்தில் வல்லவர்களா இருப்பாங்க. இன்னும் 10 பேரை ஜெபத்துக்குள்ள நடத்துவாங்க, வழி நடத்துவாங்க. அதுதான் ரகசியம். நீங்க சனிக்கிழமை வந்தீங்கன்னா அது ஓய்வு நாள் அந்த சாயந்தரமே நீங்க ஆரம்பிச்சிடணும். இந்த ஓய்வு நாளை ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை முழுசும் ஓய்வு நாள் உங்களுக்கு பாருங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு தேவ சமூகத்துல நீங்க ஜெபிக்கலாம். வாலிப தம்பிகளும் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது நீங்க ஜெபிக்கலாம். ஆலயத்துல கை கோர்த்து ஜெபிக்கலாம். 2 பேர் 3 வாலிபர் இருந்தாலும் போதும். வர்ற நாட்கள்ல நீங்க எல்லாருமே கூட்டு இதை பார்த்து ஆண்டவர் தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை நீங்க கூட்டணும். ஜெபத்தை கூட்டும் போதுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கிறவங்க கர்த்தரை தேடுகிறவர்கள் ஜெபத்துல சோர்வடையமா. இதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது டூப்ளிகேட்டா தோமுன்றதா ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு. நீங்க இது மூலமா வசனம் இருக்கே, அவங்க கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று வேதம் சொல்லுது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தரை நீ உண்மையாக தேடுகிறாயா? நான் ஆண்டவரை தேடுறேன் ஜெபிக்க நீ சொல்ல வேண்டியது இல்லை. ஒன்னு கர்த்தருடைய ஊழியக்காரர் நாங்கள் சொல்லணும் உன்னை குறித்து. 2வது தேவன் சாட்சி. பாருங்க, அநேகர பரிசுத்த வேதாகமத்தில் யோபை குறித்தும் தாவீதை குறித்தும் ஒவ்வொரு குறித்து தேவனே சாட்சி சொல்றதை நாம் பார்க்கிறோம். சோர்வு அடையக்கூடாது. ஜெபத்தில் ஒரு 10-20 பேரை உருவாக்கணும். உண்மையிலேயே உன் ஜெபாவி இருந்தா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 77வது சங்கீதம் 2வது வசனம். 7வது கடைசி பாயிண்ட், கர்த்தரை தேடுகிறவர்கள் ஜெபத்தில் சோர்வடைய மாட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. நீங்க முழங்கால் படியிட்டு அந்த பெலன் சரீரத்தில் இருக்கு பாருங்க. நீங்க வலதுகரை உயர்த்தி அப்படியே அது பாருங்க. இந்த வசனம் என்ன சொல்லுதான்? கை என்ன தளராமல். எங்க? இரவிலும் என் கை தளராமல். பகல்ல நீ வேலை பார்த்திருக்கலாம், அதான் வசனம் சொல்லுது. இரவிலும் நீ உன் கை தளராமல் விரிக்கப்பட்டு இருந்தது என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். நான் சொல்றேன்னா ஆண்டவர் சொல்றாரா? ஆண்டவர் சொல்றார். தாவீது ராஜா சொல்றதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கைகளை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. எப்படிப்பட்ட சோர்வும் நீங்கி போயிடும். அதை அப்படி சின்னதுக்கு நீங்க ஆஸ்பத்திரிக்கே போனீங்கன்னா உங்க விசுவாசம் குறைஞ்சிரும். தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவன் மேல் நம்பிக்கை எவ்வளவு இருக்கு, தேவன் மேல எவ்வளவு அன்பு இருக்குன்னு உங்களிருந்து தானா வெளிப்படணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீங்க நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னார். தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கார். ஆகவே நீங்க தொடர்ந்து விசுவாசத்தில் இருந்து வாழுங்க. நீ நல்லா ஜெபிக்கிறாய், ஏன் இப்படி உனக்கு சோர்வு வருது? ஆஸ்பத்திரியை நோக்கி ஏன் போகிறாய்? சற்று நேரம் நாம் சிந்திக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தளராமல் இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபத்து வந்தால் சிலர் ஜெபத்தை நிறுத்தி விடுகிறார்கள். ஆபத்து சோர்வு வரும்போது ஆண்டவரை இல்லை, வேணாம் போதும், ஆண்டவர் இல்லை. இப்போ ஊழியக்காரர்கிட்டே ஒரு சிலர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஆபத்து வரும்போது, ஆபத்து காலத்தில் நீ தளர்ந்து போனா எப்படி? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு சோதனை வருதுன்னா ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்று அர்த்தம். தேவன் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அதான் நம்ம பார்க்கிறோம். ஒரு சிலர் ஆபத்து வரும்போது ஜெபத்தவே நிறுத்தி விட்டுருவாங்க. ஒரு காத்திருப்பு கூட்டம் இல்ல, ஒரு பரிசுத்த ஆராதனை கிடையாது. அந்த ஊழியக்காரர் மூலமாக தேவன் நியமிச்ச இந்த ஜெபங்களை விட்டுருது. ஆபத்து சோர்வு வந்துருச்சு, ஒண்ணு வேண்டாம், உட்கார்ந்துருது பாருங்க. அது பிசாசு கொண்டு வர்ற கிரியை. இது பொல்லாத ஆவி என்று வேதம் சொல்லுகிறது.
நம்மகிட்ட சோர்வு வரக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை நாம் நிறுத்தக்கூடாது. ஜெபந்தான் நம்ம உயிர் மூச்சு. அதுதான் நம்மளை பாதுகாக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவனை உண்மையாய் தேடுகிறவர்கள் இந்த பூமியில ஒரு சிலரத்தை நாம் பார்க்கிறோம். இன்னும் அதிகமாக தேவனை உண்மையாக தேடுறவங்க இன்னும் அதிகமாக தேடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அந்த தேவனை அதிகமாக தேவனை பற்றி கொள்வார்கள். யாக்கோபை போல நாம் ஜெபிக்க வேண்டும். யாக்கோபை போல நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய நான் உம்மை விடமாட்டேன் என்று அவர் சொன்னாரே, நாம் இந்த நாளில் ஒரு உறுதியோடும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நாம் தேவனை தேடுகிறவர்களுக்கு தேவன் அளிக்கும் வாக்கு தத்தங்கள் என்ன? 7 பாயிண்ட நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். நம் கடைசியா நாம் பார்க்கிறோம், தேவனை தேடுகிறவர்களுக்கு தேவன் அளிக்கும் வாக்கு தத்தம் தான் என்ன? நான் தேவனுடைய சமூகத்தை நான் தேடுறேன். நீ பேசுறீங்க ஆண்டவனுடைய சமூகத்தை நான் தேடி வந்துட்டேன். உண்மை நான் தேடுறேன். இது மூலமாய் எனக்கு கிடைக்க வேண்டிய பிரதிபலன் என்ன பார்க்கிறோம். முதலாவது, அவர் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்? அவர் ஒருபோதும் கைவிடாத தேவனாய் நம் வாழ்க்கையில் அவர் காணப்படுவார் கர்த்தரை தேடும் போது. இரண்டாவது, ஒரு நன்மையும் குறைபடாது. மூன்றாவது, மனமகிழ்ச்சியாக நம்மளை நிரப்பிக் கொண்டே இருப்பார். நாலாவது, இருதயத்தை அவர் உயிர்ப்பிப்பார். ஐந்தாவது, பாக்கியவான்களா ஆக்குவார். ஆறாவது, எல்லாம் பயத்திற்கும் அவர் என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார். ஏழாவது, ஜெபத்தில் நிலைத்திருக்கும் கிருபையை அளிக்கிறவராய் இருக்கிறார். ஜெபம் ஜெயத்தை தரும் என்று நாம் வாசிக்கிறோம். 1 நாளாகமும் 16வது அதிகாரம் 11வது வசனத்துல கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். புதிய ஏற்பாடுலையும் சொன்னார், இந்த இடத்துல பழைய ஏற்பாடுலையும் அவர் சொல்லியிருக்கிறதே நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 24 6வது வசனத்துல பார்க்கிறோம், இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி என்று நாம் வாசிக்கிறோம். 7 காரியத்தை பற்றி சுருக்கமாக நாம் பார்த்தோம். ஒரு பாயிண்டே 1 மணி நேரம் ஆகும். அதவே நம்ம எந்த அளவுக்கு நம்ம முடிக்கணுமோ அந்த அளவுக்கு சுருக்கமாக, ரொம்பவும் ஒரு சுருக்கமாக தான் நாம் பார்த்தோம். சொல்லுங்க, 7 காரியத்து முதலாவது என்னது தான்? கர்த்தரை தேடுகிறவர்களே அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. நீங்க நித்தமும் தேவனை தேடுவீங்களா? தேடணும். தேடும் போது கர்த்தர் ஒருபோதும் உங்களுக்கு கைவிட மாட்டாருங்க. இந்த பூமியில எல்லாருமே கைவிட்டுருவாங்க, தேவன் கைவிட மாட்டேன். நீ என்னை தேடுறிய, நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? உன்னை பெயர் சொல்லி நான் அழைத்து இருக்கிறேன், ஒருபோது நான் உன்னை கைவிடுவதில்லை. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நித்தமும் என் சமூகத்தை நீ நாடிக்கொண்டிருக்கிறாய். என் சமூகத்திலே தரித்திருந்து என்னை நோக்கி நீ கூப்பிடுகிறாய், நீ என்னை தேடுகிறாய், எப்படி நான் உன்னை கைவிடுவேன்? ஆண்டவர் சொல்லுவார். ஆகவே முதலாவது, கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. இரண்டாவது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. மூன்றாவது, சகோதரி செய்து சத்தமே இல்லையே, யோனா மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்களா? சுதாரிப்போடு தேவ சமூகத்தில் இருப்போமாக. நாலாவது என்ன? வாழும். 5 பார்த்தீங்களா? இன்னும் ஒரு முறை ஒவ்வொரு ஆளா சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி மைக்கில் கூட சொல்லுங்க, பார்த்து கூட சொல்லுங்க. அதனால கிடையாது, ஏன்னா இந்த வசனம் உங்க இருதயத்துல நிலைத்திருக்கணும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது, அவர் கைவிடவும் மாட்டார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களோ மகிழ்ச்சியால் நிரப்பப்படுவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயம் வாழும். கர்த்தரை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் எல்லா பயத்துக்கும் நீக்கலாக்கி விடுவார். கர்த்தரை தேடுகிறவர்கள் ஜெபத்தில் சோர்வடைய மாட்டார்கள். அதை நீங்க மனசுக்குள்ள எழுதி வச்சுக்கிறோம். சொல்லுங்க, வேற யாரும் சொல்றீங்களா? சொல்லுங்க. அந்த வசனத்தை நீங்க அசை போடணும். வேக வேகமா ஆடு என்ன செய்யும்? புல்லு நிறைய இருக்குன்னா மற்றவங்க சாப்பிட்டுரும் சொல்லிட்டு
ஓடியா போது அது பாருங்க ஸ்பீடா. அந்த ஆவிக்குரிய பகுதியில் அப்படி இருக்கு, தப்பு கிடையாது. ஆண்டோடைய வசனங்களை நீங்க எந்த அளவுக்கு இருதயத்தில் இருக்குன்னு இந்த வெளிப்பாடு தான் இப்ப நான் சொல்றேன். சொல்லுங்க, வேற யாராவது சொல்லுங்க பாப்போம். யாரும் இல்லையா? ஏதாவது 7 காரியத்துக்கு ஒரு காரியமாவது சொல்லுங்க. இப்ப ஒரு வார்த்தையாவது இருக்கான்னு பார்ப்போம் இருதயத்தில். பாக்கியவான்கள். சோர்வடைய மாட்டாங்க. அப்ப அந்த 7 பாயிண்ட் நம்ம ஆண்டவர் பேசினார், இருதயத்தில் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வேளையிலும் கூட இந்த திருவார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆனா தேவனை நம்பி அவரையே அவன் நம்பி இருந்தானே, அவன் டெய்லி ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டா பரிசுத்த ஆராதனைக்கு போறானே, ஒண்ணுமே குறை சொல்ல முடியாதுப்பா அந்த மனுஷனை பற்றி. அவனுக்கா இந்த இப்படி யாராவது சொன்னதை கேட்டிருக்கீங்களா? கேட்டது கிடையாது. ஆனா அவன் கர்த்தரை தேடுறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவனை ஒருபோதும் கைவிட மாட்டாருப்பா. சோதனை வரும், அவனுக்கா சோதனை. நீங்க ஆலயத்துக்கு போறீங்களே, எதுக்கு நீங்க இப்படி கஷ்டப்படுறீங்க, ஏன் உங்களுக்கு கடன் இருக்கு, ஏன் இப்படி இருக்கீங்கன்னு மற்றவங்க சொல்லலாம். ஆனா கர்த்தர் உன்னை உயர்த்தும்படியாகவே இப்படிப்பட்ட பாதையில உன்னை சாட்சியாக நிறுத்தும்படி, உனக்கு ஒரு சாட்சி வேணுமே சொல்றதுக்கு. இப்படிப்பட்ட பாதையில வந்தேன், யாராரோ நீ தூசித்தாங்க, கேவலமா பேசினாங்க. நீங்க ஏசப்பா ஆலயத்துக்கு நீ போயிட்ட, அங்க என்ன நல்லாவா இருக்க, இன்னும் நீ கஷ்டம் தான் படுற. அப்ப ஒரு நாள் உன்னை உயர்த்துவார். நீ பொறுமையாக நீ காத்திருக்கணும். அன்னைக்கு இந்த சாட்சியாக உன்னை உருவாக்குறார். இந்த சாட்சி சொல்லணும்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம எதிலுமே ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் சோர்ந்து போகாமல் நிலைத்திருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீங்க மனதுல நிர்ணயம் பண்ணிக்கங்க, இன்றிலிருந்து இருந்து ஆண்டவரே நித்தமுமே தேடுவேன். அவரை நம்ம தேடும் போது அவர் நம்ம ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்ம மேல தேவனை தேடாதபடிக்கு இருந்துட்டு அவர்கிட்ட கேட்டா தானே தருவார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்காமவே நம்ம கோபப்பட்ட எப்படி? உண்மையாக கேட்கணும். அதுவும் வேத வசனம் அப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நம்ம ஆண்டோடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். பின்பாக இருக்கிறவங்களும் கர்த்தருடைய வசனங்களை நீங்க இந்த வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ள போகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிரசங்க பகுதியிலும் கூட அநேக அந்த உதாரணம், ஒரு சாட்சி ஏதாவது சொல்லணும், உங்களுக்கு சந்தோஷப்படுத்தணும். ஏதாவது ஒரு கதையை சொல்லி கூட, ஒரு கதை சொன்னீங்கன்னா நீங்க அவ்வளவுதான் குலுங்கி சிரிப்பீங்க. அப்படிப்பட்ட ஏகப்பட்ட கதை எனக்கு தெரியும். ஆயிரக்கணக்கான கதைகள் எனக்கு தெரியும். என்னைக்கு நான் ஊழியத்துக்கு வந்தனோ பிறந்த கதையெல்லாம் ஒரு சின்ன கதை சொல்லிட்டு எல்லாம் கூடி உட்கார்ந்துருங்க. அவ்வளோ ஆன்னு பாக்குங்க, வாய பாருங்க. அப்படிப்பட்ட கதை. ஆனா ஆண்டவர் அனுமதிக்கல. அன்னைக்கும் சரி 11 வருஷம் ஆக போகுது ஊழியத்துக்கு ஆண்டவர் இன்னும் ஆசைப்படுவேன், ஏதாவது சொன்னா அவங்க சிரிப்பாங்களே. ஒரு சில தூங்கி விழுகுது, ஒரு சிலது வசனத்தை சொன்னா காதுல போக மாட்டேது. கதையை சொல்லுங்க, இந்த கதை சாகர வரைக்கும் மறக்காதுங்க. அது மட்டும் இருக்கும் பாருங்க. எது இருதயத்தில் இருக்கணுமோ அது இருக்காது. எது இருக்கக்கூடாதோ அந்த கதை மட்டும் தான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட கூட்டமும் இந்த இடத்துல 2 கூட்டத்தார் இருக்காங்க. ஒண்ணு ஆண்டோடைய வார்த்தைய கேட்டு அதை வீடுகளில் போய் அசை போடுறவங்களாக, இந்த வசனத்தின்படி கேட்கறது மாத்திரமில்ல அதுபடி கை கொண்டு அதுபடி நடக்கிறவர்களா இருக்கணும். ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. இன்னொரு கூட்டத்தார் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுரும். என்னன்னு கேட்டு சொல்ல தெரியாது. ஆனா அந்த பிரசங்கத்துல ஏதாவது ஒரு சாட்சி கூட நிக்காது. கதை, ஏதாவது கதை சொல்லிட்டு அது மட்டும் சாகர வரைக்கும் மறக்காதுங்க. அந்த கதைய இருக்கும். ஆனா அதுதான் இருதயம் எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளவு அசிங்கமா இருக்கு. ஆண்டவர் துக்கப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் இருதயம் எப்படி இருக்கு? ஆண்டவருடைய வசனம் இருக்கா? நிறைய வேணாம். பிரசங்கத்தின் இந்த வசனத்தின் தேவ செய்தியின் தலைப்பு என்ன? கர்த்தரை தேடுங்கள். அந்த ஒரு வரி தெரியாதான்? கர்த்தரை தேடுங்கள். அந்த ஒரு வார்த்தை உங்க இருக்கணும். அப்ப நித்தமும் நான் கர்த்தரை தேடணும். அந்த படிச்சவங்களோட படிக்காதவங்க எந்த அளவுக்கு உயர ஆண்டவர் உயர்த்தி கொண்டு போயிருக்கிறது பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தை நாம் தேடுகிறவர்களாய் இருப்போமாக. எத்தனை பேர் வர்ற நாட்கள்ல தேவ சமூகத்தை தேடுறீங்க? நித்தமும் வீடுகள்ல கர்த்தரை நீங்க தேடுறீங்க. ஆலயத்துக்கு தேவ நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நாள்ல சந்தோஷத்துடன் இருக்கிறீங்க. வருகிற நாட்கள்ல கர்த்தர் பார்க்க போகிறார்.
ஆகவே வந்து நாங்க ஆளுக வந்தானா வராட்டி என்ன அவங்களுக்கு மிச்சம்தான், எங்களுக்கு நல்லதுதான். எதுக்கு தேவையில்லாம ஜோமனுக்கு போயிடுவோம். இப்படி தெரியாம எனக்கு இருக்கு. ஆண்டவர் ஒரு நாள் நான் மாட்டிக்கிருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தப்பிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் எனக்கு ஆண்டவர் எனக்கு வயிற்றுக்கு தரிசனம் அதுதான். ஆகவே அதுல நான் உண்மையாக இருக்கணும். நான் சொல்லிட்டு நான் தப்பிச்சுக்கிறேன். ஆகவே நீங்க வரணும், நீங்க தேவ சமூகத்துக்கு வரணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை மனதில் வைத்து நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாக நம்மை முழுமையாக இந்த வேளையில நம்மை அர்ப்பணிப்போமாக. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று ஆண்டவர் பேசினார். முழங்கால் படி எடுவோமாக. முடியாதவங்க எழுந்து நின்று இந்த திரு வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிப்போமாக. கர்த்தாவே, நான் நித்தமும் நாமை தேடுவேன். ஆண்டவரே, கர்த்தாவே, ஆண்டவரே, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுவேன். அவர் சமூகத்தை நித்தமும் நாம் தேடுவேன். என் ஆவி ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பியும் அப்பா, நீர் எனக்கு உதவி செய்யுங்க. ஒரு ரகசியம் இப்பொழுது நான் சொல்றேன், மனதில் நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீ கர்த்தரை நீ தேடும் போது நீ எத்தனை பிறந்தது முதல் இதுவரைக்கும் வந்து தேவன் உனக்கு திட்டம் விட்டு வச்சிருப்பார். அத்தனை ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உனக்கு தர வல்லமை உள்ளவர். நீ உண்மையாக தேவனை நீ தேடும் போது இது உன்னை வந்து சேர்ந்து உன் அண்டையிலே வந்து சேரும். ஏற்ற காலங்களில வந்து சேரும். நீ உண்மையாக தேவ சமூகத்தை நீ தேடுகிறவளாய் நீ இருக்கிறாயா? இந்த வேளையில நம்மை முழுமையாக நம்ம அர்ப்பணிப்போமாக. மனுஷர் காணும்படியாக அல்ல. நான் நல்லா ஜெபிக்கிறேன், மனுஷர் பார்க்கட்டும், அது பெருமை. மனுஷர் அல்ல, ஊழியக்கார் பார்ப்பதுக்கு அல்ல. தேவன் ஒருவர் நம் மத்தியிலே ஆசைவாடி கொண்டிருக்கிறார். தேவன் நம் மத்தியில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் நம்மை காண்கிற தேவன், நம் இருதயத்தை ஆராய்கிற தேவன். அவர் நம்மை ஆராய்கிறவர். அவர் நம்மை பார்க்க வேண்டும். அவருக்காக அவர் நம்மை எப்பொழுதும் பார்க்கிறார் என்றது உணர்வோடு எப்பொழுதும் அவரை நாம் தேடுவோமாக. அவர் சமூகத்தை நாம் தேடுவோமாக. அவருடைய சத்துவத்திலே நாம் பலப்படுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் கொடுத்த சமயம் இதுவே ரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம், இதுவே கிருபையின் காலம். இன்றே இயேசுவின் அண்டை நீ வருவாயாக. தேவ அன்பிலே நிலைத்திருப்பாயாக. கர்த்தர் உன்னை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் அவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற சமயம் இதுவே. உனக்குள் ஒரு தேடுதல் உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. பேசுகிற தேவனை நோக்கி வா. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் அண்டையிலே நீ வந்து சேர்வாயாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை உண்மையோடு நீ தேடு. அப்பொழுது ஒரு நன்மையும் குறைபடாது. இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினாலும் உன்னை நிரப்ப அவர் வல்லமையுள்ள தேவன். நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒழிந்து போகும் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் இதுவே. நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போமாக. அவருடைய வார்த்தையை நான் அல்ல தட்ட வேண்டாம். அவர் உன்னை நேசிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் அவரை நோக்கி நீ கூப்பிடு. கர்த்தர் தாம் இந்த வார்த்தையின் மூலமாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவான். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கரங்களை தட்டி உற்சாகத்துடன். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கவலைகளை போக்கவே இயேசு நமத்திலே அவர் பேசுகிறார். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ
பதில் கொடுப்பார். உண்மையாக கூப்பிடு. உரைகளெல்லாம் பதில் உன்னை நோக்கி நிறைவாக்குவார். வரும். கூப்பிடு நீ பதில் உன் கவலைகள், உன் கஷ்டத்தை நீக்கவே இந்த வேளையில் கர்த்தர் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு உன் இருதயத்தை அவருக்கு கொடு. இருதயத்தில் அவருக்கு இடம் கொடு. உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் வல்லமை கரங்களை தட்டி 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 ஆவியினாலே நிரப்பப்படை. உண்மையாக தேடுவோர் தேவான தேவனோட இதயத்தில் வந்து ஆளுகை செய்யட்டும். உண்மையாக தேடுவோர் ஆமென். நம்முடைய தேவன் ஒருபோதும் நம்மளை கைவிடுவதில்லை. அவர் கடைசி வரைக்கும் நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ளவர். நீ பயப்பட வேண்டாம். எதையும் குறித்து நீ கலங்க வேண்டாம். நீ தேவ சமூகத்தை நித்தமும் தேடிப்பார். வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் கர்த்தருடைய காரியத்தில் நீ முழுமையாக அவருடைய நீதியிலும் உண்மையாக நீ செயல்பட்டு பார். அதுக்கு பின்பு நீ தேவன் நமக்கு தர வேண்டிய ஆசீர்வாதத்தை நீ காண்பாய். அவர் விசேஷமாக தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஆண்டவரே, கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று நீ சொன்னீங்களே. அவருடைய காரியத்தில் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நீ சரியாக நீ காணப்படுவாயானால் நீ ஒரு நன்மையும் உனக்கு குறைபடாது. கர்த்தர் ஒருபோது உன்னை கைவிட மாட்டார். ஆமென். கர்த்தரை தேடுவதில் நீ பற்றிக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். வந்திருக்கிற பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தபடியால் நாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். ஒவ்வொரு பகுதியிலும் ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் தாமே நடத்தி தந்த அவருடைய கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கனம் மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, ஒவ்வொரு பகுதியிலும் ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் நீ ஆண்டவரே நீங்க நடத்தி தந்த உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று நீங்க இந்த வேளையில எங்களோடு பேசின அப்படி ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரை நீங்க பேசின அந்த வார்த்தையை நாங்கள் கை கொண்டு அதன்படி ஜீவிக்கிறவர்களாக ஆண்டவர் வாழ்க்கையிலே செயல்படுத்த ஆண்டவரை கிருபை தாங்க. அதுக்கேற்ற கிருபையை தாங்க. நித்தம் உம்முடைய சமூகத்தை தேடுகிறவர்களாக காணப்பட அதுக்கேற்ற கிருபையை தாங்க. யார் யார் என்னென்ன இருதயத்தில் அவங்க வேண்டிக் கொண்டார்களோ அத்தனை விண்ணப்பங்களும் சித்தத்தின்படி நாளை இல்ல இப்பொழுதே இந்த இமைப்பொழுதிலேயே ஆண்டவரே நீங்க தந்தருளுவீராக. இயேசுவே ஸ்தோத்திரம். சமாதானத்துடன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவரவர் வீடுகளுக்கு திரும்பி போகத்தக்க சமாதானத்தின் கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதித்தபடி ஆள் ஸ்தோத்திரம்.
நீர் ஒரு நாள் வருவீங்க கர்த்தாவே. உம்முடைய தேவ எக்கால சத்தம், கடைசி சத்தம், உம்முடைய தேவ எக்கால சத்தம் பூமியிலே கேட்கும் அப்பா. உம்முடைய தேவ எக்கால சத்தத்துக்கு நாங்கள் ஆயத்தப்பட்டு உம்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க. எல்லா துதிகான மகிமையை எல்லாம் உமைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம்ம அனைவருடன் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.